வணக்கம். நான் உங்கள் ஆவுடையார் அண்ணாமலை. வாழ்க்கையை ஒரு பயணம் தான். இந்த யூடியூப் சேனல் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் மாத ராசி பலனில் இப்போ ரிஷப ராசியை பற்றி பார்ப்போம். ரிஷப ராசி மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்திங்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தனம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானங்கிறது இந்த மாதம் நல்லாவே இருக்கும். பணங்கிறது நீங்கள் எது பண்ணாலும் குடும்பம் சார்ந்த எது ஒரு முயற்சிகள் பண்ணாலும் சரி பணம் வர வாய்ப்பு உண்டு, நல்ல வாய்ப்பு உண்டு. அதையும் தாண்டி உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு புத்தியோ குரு தசையில் குரு புத்தியோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்லா பவராக உட்காந்துருக்காரு. கடக வீட்டிலே ஆட்சி பெற்று உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பண்ணுற முயற்சிலாம் அந்த காலகட்டம் இப்போ மார்ச் மாதத்தில் நல்ல வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரிக்கே 4ஆம் இடத்துல இந்த கேது உட்காந்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்குறதை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகுவோட எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி வாகனம் இந்த மார்ச் மாதம் எதுவும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துட்டு அடுத்த மாதத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ 4ஆம் இடத்துல கேது இல்லை அப்படின்னா தடை பண்ணும். அப்படி சப்போஸ் வாங்கினோம்னாலும் அது ஒரு சரியான ஒரு இதாக இருக்காது. ஏதாவது வண்டிக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அமைப்பு கொடுக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு, சூரியன், சுக்கிரன் இவெல்லாம் சேர்ந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க புதனோட சேர்ந்து. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய், புதன், சூரியன், ராகு, சுக்கிரன் 5 கிரகம் உட்காந்துருக்கு. அது மாதிரிக்கு அமைப்பு இருக்க ஒரு யாருக்கும் தசா புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நல்ல செவ்வாய் திசையோ இல்லை செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியோ இல்லை செவ்வாய் புத்தியோ இல்லை புதன் புத்தியோ இல்லை ராகு புத்தியோ சூரிய புத்தியோ சுக்கிர புத்தியோ போணுச்சு அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கூட மாதம் 2ஆம் இடத்துல குரு இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் சூரியன் திக்பலம் வாங்கியிருக்கு. அதே மாதிரிக்கே புதன் ராகுவோடு சேர்ந்து புதன் ராகு ப்ளஸ் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது மதனகோபால யோகம்லாம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணுற ஆளுகளுக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்காந்துருக்கனால நீங்கள் இரும்பு சார்ந்த பிஸ்னஸ் யார் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மார்ச் மாதம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு சனி பவனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இரும்பு சார்ந்த பிஸ்னஸ் ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கவங்க இருக்கட்டும், காயலாம் கடை வச்சிருக்கவங்க இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸு இது மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி 11ஆம் இடத்துல சனி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மார்ச் மாத பலனில். அதே மாதிரிக்கே சொந்த ஜாதகம் இதுக்கு நமக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா இன்னமும் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரிக்கே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நைட்டு மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் லைவில் ஓடுது ப்ரோக்ராமு. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஜோதிடம் சார்ந்த எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உங்களை மார்ச் 1ஆம் தேதி லைவில் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஒரு கொஸ்டினுக்கு 50 ரூபா ஃபீஸு. அதை ஜிபே மூலியம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜோதிடம் சித்தாந்தங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.